கவனிச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சு மேடையில் ஆணும் பெண்ணு மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில் ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க. அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துக்கிட்டே இது வரைக்கும், இனிமேல் நீ பார்த்துக்க. அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான், நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான், அவளை சார்ந்து வாழ்வான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டானா ராசா பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு கேளே வெளியில் துண்டோடு நிற்கும், அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும். சாவி எடுத்து கொடுக்கும், கூட ஃப்ரெண்டாக இருக்கும், பேசிக்கிட்டே வரும், 1008 அப்பா போடும். இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பெண்ணின் மாறும். அந்த அடுத்து மகளை சார்ந்து வாழ்வீங்க. கடைசி வரைக்கும் ஆண் ஒரு பெண்ணை தான் சார்ந்து வாழ்றான், ரைட்? ஆனா அவனை தான் நம்ம இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம். புஜபல பராக்கிரமசாலி, கிரீடத்தோடு பிறந்தவன் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்காக எவன்லாம் கோயிலில் காசை வெட்டி போட போறான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லித்தானே ஆகணும். நீங்களே அப்படி தானே நம்புறீங்க? நான் டிபெண்டன்ட் தானே நம்புறீங்க? நான் ஒரு ஆணை சார்ந்து வாழ்வதா தானே நம்புறீங்க? நீங்க உங்க வீட்டெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னது சரியா தப்பான்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நம்முடைய வீடுகளில் கவனிச்சு பாருங்க, ஆண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவனா பெண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவளா அப்படின்னு. ஒரு பாட்டி செத்து போச்சுன்னா தாத்தா 3 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டார், செத்து போயிடுவார். கவனிச்சிருக்கீங்களா? உங்க வீடுகளில் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு பெண்ணோட அனுசரணையில் தான் நான் வாழ்ந்திருக்கேனே தெரியாது. பெண் சொல்லக்கூட மாட்டாடே, நீ அனுசரணையில் தான் இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த பேரன்பு பெருவெள்ளத்தில் வாழ்ந்தவனுக்கு அவனுக்கு எல்லாமே அவனால் நடக்குது நினைச்சிட்டு இருப்பான். திரும்பி நின்னா தண்ணி கிடைக்கும், திரும்பி நின்னா டீ கிடைக்கும். அவர் இருந்தா அப்படின்னு கூப்பிடுறப்ப எதுக்காக கூப்பிடுறாரு அந்த பெண் புரிஞ்சுப்பா. நல்லது கிட்ட அவ பார்த்துப்பா, அவளுக்காகவே அந்த ஆணுக்காகவே வாழ்வான். அப்பதான் அவ இல்லாத பிறகுதான் தெரியும், என் வாழ்க்கை அவள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அவளை சார்ந்தா என் வாழ்க்கை இவ்வளவு நாளாக இருந்திருக்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப நொந்து போயிடுவான். அப்பதான் ஏக்கம் வரும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சாரி கேட்கணும்னு தோணும். ஆனால் அந்த பொண்டாட்டி உசுரோடு இருக்காது, பாட்டி செத்து போயிருக்கும். வைரமுத்து சொன்ன மாதிரி, என்னைக்கு எம்பண்டாட்டி என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே எம்பெடுக்க தென்னைக்கு வந்துருச்சு அப்படிமா. தென்னைக்கு வந்துடும் ஆம்பளை, எதுவுமே பிடிக்காது. நீங்க வேணா உங்க வீட்டில் செத்து போன தாத்தாக்கெல்லாம் கணக்கெடுத்து பாருங்க. வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட கேளுங்க, 3 வருஷம் தாத்தா செத்துருவார். ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு நிக்கல, பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு 55-60 வயசுல அந்த வீட்டோட அப்பா தாத்தா இறந்து போவார். ஒத்த பொம்பளையான்னு உலகமே பார்க்காத அந்த பாட்டி இட்லி கடை போட்டு இருக்க சொத்துல பாதியை வித்து விவசாயத்துக்கு இறங்கி வேலை பார்க்கறவன் யாரு என்னன்னு தெரியாத போய் ஆம்பளை மாதிரி பேங்குக்கு போய் வரிசையில் இருந்து லோன் போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பையனை கரை சேர்த்து பேரம்பத்தி கையில் எடுத்து தான் சாவா. அதான் பொம்பளை, ரைட்? சாகாது அந்த பாட்டி. பொம்பளைக்கு உசுர கையில பிடிச்சு வைக்கிற தெம்பு இருக்கு. அவ இண்டிபெண்டா, ஆண் இண்டிபெண்டா? உசுரையே கையில பிடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அவளை இந்த சமூகம் டிபெண்டன்ட்னு சொல்லுது. 3 வருஷம் கூட பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாத ஒரு ஆணை இந்த சமூகம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுது. நீங்கள் கேட்டுட்டார்கள். இதுக்கு நடுவில் ஆம்பளை கெட்டவேங்கிறீங்க. இதை வந்து சொல்றவன் யாரு? இதை வந்து சொல்றவன் யாரு? நான் தானே. அப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். நீங்கள் சாமி இல்ல, பூதம் இல்ல, பூ இல்ல, மலர் இல்ல, காற்று இல்ல, நிலவில். woman is a woman, that's it. பெண் என்பவள் பெண் தான், அவ்வளவு மட்டும்தான். அதுவே பெரிய பேரு தான், அதுவே பெரிய பேரு தான்.